வணக்கம். நான் டாக்டர் மோனிகா, ஃபிசியோதெரபிஸ்ட். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பர்த்திங் கிளாஸஸ் இத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அ எதுக்காக கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணணும் ஆன்டினேட்டலா அப்படின்னு சொல்லிட்டு மதர்ஸ் வந்து கேட்குறாங்க. ஏன்னா, அவங்க வீட்ல இருக்க மதர்ஸும், இன்லாஸும் வந்துட்டு கேட்குறாங்க. நாங்கலாம் இதெல்லாம் அட்டெண்ட் பண்ணலையே, நீங்க எதுக்கு இதெல்லாம் அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எதுக்காக இந்த கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா, முன்னாடிலாம் வந்துட்டு மேபி ஒரு 50 இயர்ஸ் பேக்லாம் வந்துட்டு எல்லாமே ரொம்ப ஆட்டோமேட்டடா இல்ல. நெறைய மெஷின்ஸ்லாம் இல்ல. ஸோ மேனுவலா தான் எல்லாமே பண்ற மாரி இருந்தது. வீட்டு வேலைகளா இருக்கட்டும், நம்ம வெளியில போயிட்டு வரதா இருக்கட்டும், எல்லாமே வந்து நெறையா வந்துட்டு மேனுவல் ஒர்க் நெறையா இருந்த மாரி இருந்தது. ஆனா, இப்ப வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஆனதுனால, நம்மளோட ஒர்க் வந்துட்டு ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதுவும் இல்லாம இப்ப எல்லா அ அ மதர்ஸும் வந்துட்டு வொர்க்கிங் விமனா இருக்காங்க. எஸ்பெஷலி வந்து நெறைய ஐடி செக்டார் சிட்டிங் ஜாப்ஸ்ல இருக்கிறதுனால, அவங்க வந்து ரொம்ப செடன்ட்ரியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ, அதனால வந்துட்டு அவங்களோட எஸ்பெஷலி இந்த இடுப்புக்கு கீழ இருக்க தசைகள் வந்துட்டு ரொம்ப அதிகமா நம்ம வேலை குடுக்குறதே இல்ல. ஸோ, இது என்ன ஆகுது அப்டின்னா, பிரெக்னன்ட் ஆகும்போது ஆல்ரெடி நெறைய டிஸ்கம்ஃபர்ட்ஸ் வருது. நெறையா வலிகள்லாம் வர அந்த காரணத்தினால, கடைசியில இருக்க அந்த 3 ட்ரைமஸ்டர் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ, வெஜைனலா டெலிவரி வேணும் அப்டிங்கிறதுக்காக மட்டும் எக்ஸர்சைஸ் பண்ணாம, நம்மளோட அந்த 3 ட்ரைமஸ்டர்ஸையும் எப்படி மேனேஜ் பண்றது? எப்படி நம்மள ரெடி பண்றது? அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆன்டினேட்டல் கிளாஸஸ். ஸோ இந்த ஆன்டினேட்டல் கிளாஸஸ்ல வந்து நாங்க உங்கள ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்துட்டு பார்க்கறதுனால, எங்களால உங்க கூட ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். டாக்டரும் உங்கள வந்துட்டு ஒவ்வொரு விசிட்டும் பார்ப்பாங்க. ஸோ அதுக்கேத்த மாதிரி உங்களோட டிஸ்கம்ஃபர்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி எக்ஸர்சைஸஸ், லேபர் மேனேஜ்மென்ட், பிரெஸ்ட் ஃபீடிங் செஷன், நியூபார்ன் கேர், போஸ்ட்பார்டம் கேர் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நாங்க சொல்லிக் குடுத்துருவோம். நீங்க கடைசியில அந்த டெலிவரி முடியும்போது உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கும். டெலிவரி அப்பவும், டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ குடுக்கும். நாங்க 15 வீக்ஸ்லேருந்து எக்ஸர்சைஸ் செஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 15 வீக்ஸ்லேருந்து 28 வீக்ஸ்க்குள்ள இருக்க மதர்ஸ்க்கு வந்துட்டு பிரெக்னன்சி கேர் செஷன் அப்படிங்கிற ஒரு செஷன் வந்து இருக்கும். ஸோ அந்த செஷன்ஸ்ல வந்துட்டு நீங்க என்னென்ன எக்ஸர்சைஸஸ் பண்ணணும், என்ன ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும், என்ன பிரீத்திங் பண்ணணும், கைடட் மெடிடேஷன் என்னலாம் பண்ணலாம். ஸோ எப்படி உங்களோட மசில்ஸ வந்து ஆக்டிவா வச்சுக்கலாம், எப்படி ஸ்ட்ராங்கா வச்சுக்கலாம் அப்படிங்கிறத வந்து அந்த 15 வீக்ஸ்லேருந்து 28 வீக்ஸ் வரைக்கும் இருக்க மதர்ஸ் வந்துட்டு அந்த எக்ஸர்சைஸஸ் என்னலாம் பண்ணணுங்கிறது. இது வந்து ஒரு கப்பிள் செஷன் தான். ஸோ கப்பிலா அட்டெண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு லேபர் மேனேஜ்மென்ட் செஷன். லேபர்ன்னு சொன்னாலே பயம் தான் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் மைண்ட்ல வரும். ஏன்னா இதுவரைக்கும் நம்ம வந்து அத லைஃப்ல பார்த்துருக்கதே இல்லாத ஒரு விஷயங்கிறதுனால, ஃபர்ஸ்ட்டு லேபர்னா பயம் வரும். ஸோ அந்த லேபர் எப்படி மேனேஜ் பண்ணலாம், எப்படி கோப் அப் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டெக்னிக்ஸ் அண்ட் கம்ஃபர்ட் மெஷர்ஸ், பொசிஷனல் சேஞ்சஸ் இது எல்லாமே வந்துட்டு லேபர் மேனேஜ்மென்ட் செஷன்ல இருக்கும். ஸோ இது வந்து 28 வீக்ஸ்லேருந்து 38, 39 வீக்ஸ் வரைக்கும் இருக்க மதர்ஸ் வந்துட்டு இத அட்டெண்ட் பண்ணலாம். இதுக்கப்புறம் இருக்கிறது வந்து பிரெஸ்ட் ஃபீடிங், நியூபார்ன் கேர் அண்ட் போஸ்ட்பார்டம் கேர் செஷன் வந்துட்டு உங்களோட 37, 38 வீக்ஸ்க்கு அப்புறம் நீங்க அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, உங்களோட பிரெஸ்ட் ஃபீடிங் இருக்கிற அந்த எல்லா கன்ஃப்யூஷன்ஸும் வந்துட்டு உங்களால வந்து மேனேஜ் பண்ண முடியும். பர்த்திங் கிளாஸஸ்ங்கிறது நார்மல் டெலிவரி வேணுங்கிற மதர்ஸ் மட்டும் வந்து அட்டெண்ட் பண்றதில்ல. எல்லா மதர்ஸுமே, எல்லா பிரெக்னன்ட் மதர்ஸுமே வந்துட்டு இந்த பர்த்திங் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணணும். ஸோ எதுக்காக இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்டின்னா, போஸ்ட்பார்ட்டம் உங்களுக்கு வந்து நெறையா ஏக்ஸ் அண்ட் பெயின்ஸ் இருக்கும். நெறையா வலிகள் இருக்கும். ஏன்னா நீங்க பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுவீங்க. ரொம்ப நேரம் குனிஞ்சு பிரெஸ்ட் ஃபீட் பண்ற மாதிரி இருக்கும். ஷோல்டர் பெயின் இருக்கும். போஸ்ட்பார்ட்டம் ப்ளூஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்றதுக்கு இந்த பர்த்திங் கிளாஸஸ் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே நீங்க பண்றது வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.